கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மோசே மலையின் மீது ஏறி 40 நாட்கள் உபவாசம் இருந்து 10 கற்பனை ஆண்டவருடைய கையினால் எழுதிய கற்பனையை எடுத்துக்கொண்டு கீழே வருகிறார். கீழே வந்து பார்த்தால் ஜனங்கள் ஆடி பாடி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். இதை கண்ட மோசையால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. கோபப்பட்டு ஆண்டவருடைய கையிலிருந்து வாங்கி வந்த அந்த கற்பனை உடைத்து போடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, தேவனிடமிருந்து கஷ்டப்பட்டு 40 நாட்கள் உபவாசம் இருந்து வாங்கி வந்த கற்பனையை யாரோ ஒருவர்கள் ஏதோ செய்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய கையில ஆண்டவர் கொடுத்ததை நாம் உடைத்து விடக்கூடாது. நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சுற்றத்தார், நம்முடைய நண்பர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை சில சமயங்களில் நாமே நம்முடைய கோபத்தால் உடைத்து போடுகிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளை பத்திரமாய் பாதுகாப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.